ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோ ஹாப்பி. வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா உளுந்து போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது வந்து நான் இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்து போட்டதுனால எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தனியாக வேணாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு, கைக்குள்ள ரொம்ப நேரம் அடிக்க முடியாது, அதனால நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் புசு புசுன்னு நல்லா வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட நான் இது கொழுந்து கருவேப்பிலை செடியிலேருந்து பறிச்சது, அதனால எப்படி இருக்குது. இதை சேர்த்திக்கோங்க. இது கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கூடவே ஒரு கொத்தம் தலை அதையும் சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். மாவு கொஞ்சம் இதா இருக்கும், அதுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட உங்களுக்கு தேவையான கொஞ்சமா ஆப்ப சோடா சேர்த்திக்கிறேன், ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்திருக்கேன். நல்லா இது கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்திக்கோங்க. இப்போ தண்ணி தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் மாவு இலகின மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து ஸ்பூன்ல அள்ளி போட்டுக்கலாம். இல்ல கையில வடை மாதிரி வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, கையில தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு நம்ம எப்படி அப்படியே எண்ணெயில போட்டுடலாம். கரெக்டான ரவுண்டு ஷேப் தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஷேப் ஒழுங்கா வரலன்னா நீங்க ஸ்பூன் அள்ளி போட்டுக்கலாம். பாருங்க, கையில போட வராதவங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மேலக்கா அதே வந்த பின்னாடி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மெதுவா, உடனே திருப்பக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஆனால் அதிகமாக வைக்க வேண்டாம். பாருங்க, அவ்வளவுதான் வெந்துச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல. நீங்க எண்ணெய் நிறைய குடிக்குதுன்னா அடுப்பை நேராவே கொஞ்சம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பூன்ல அள்ளி போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கையிலே கூட அப்படியே உருண்டை மாதிரி பிடிச்சி போட்டுக்கலாம். ஸ்பூன்ல அள்ளி போடுறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கையில எண்ணெய் தெரிச்சிரும்ன்ற பயப்படுறவங்க நீங்க இந்த மாதிரி ஸ்பூன்ல போட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, மாவு போட்டாச்சு. இப்போ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வானிலையில் எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் மாவுகளை சேர்த்திருங்க. இப்போ மெதுவாக ஒரு கரண்டி வச்சு, அரிக்கரண்டி வச்சு அப்படியே திருப்பி விடுங்க. ஏன்னா வெந்து வரணும், நல்லா செவக்க வெந்து வரட்டோங்க. அடுப்பை மிதமான தீயில மாற்றிடுங்க. அனல் சிம்லேயும் இருக்க வேண்டாம், அனல் அதிகமாகவும் இருக்க வேண்டாம். மிதமான தீயில இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். சிம்மில் இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். அனல் அதிகமாக இருந்தால் சீக்கிரம் கருக ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். மெதுவாக மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், செவக்க வேக விட்டு எடுத்துட்டா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. இப்போ இது எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு நம்மளுடைய உளுந்து போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இஃப்தார் ஸ்பெஷல்ன்றதுனால கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.